வணக்கம், நான் மதினி பேசுகிறேன். இன்றைக்கி எங்களுக்கு சாயங்கால டயத்துக்கு வந்து சாப்பிட்றதுக்கு நாங்கள் என்ன எடுத்துருக்கோன்னு பாருங்கள். சிக்கன் தான் எடுத்துருக்குறோம், 1 கிலோ சிக்கனு. இப்போ சிக்கன் ஃபுல்லாக கடையிலேயே வெட்டி வாங்கிட்டு வந்துக்கிட்டோம். நைட்டு டிஃபனுக்காண்டி நாங்கள் வாங்கிட்டு வந்தோம். இப்போ நேரத்தோடு சமைச்சிருவோன்னு சொல்லிட்டு இப்போ வெட்டி நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கிடுவோங்க. இன்றைக்கி செம்மையாக குழம்பு வச்சு சாப்பிட போகிறோம். இப்போ வெட்டி க்ளீன் பண்ணி எடுத்துக்கிடுவோம் வாங்க. நம்ம சிக்கனை பொடி பீஸாக வெட்டி எடுத்துக்கிடுவோம். நம்ம வாத்தை எங்கன்னு கேட்டிருந்தீங்க, அந்த நிற்காக பாருங்கள், வாத்து பிள்ளைகள் எல்லாம் வரும். ஒரு விடியா இருக்க இப்போ மஞ்சள் பொடியை போட்டு நல்லா விரவி விட்டுக்குருவோம். விரவி விட்டுட்டு நல்லா அலசி எடுத்துக்கிடுவோங்க. இப்போ எண்ணெய் சூடேறிட்டு பட்டை வகையை சேர்த்துக்கிடுவோம். அதுக்கடுத்து தாளிப்புக்கு இது வெங்காயம் சேர்த்துக்கிடுவோம். கருவேப்பிலை சேர்த்துக்கிடுவோம். தக்காளி சேர்த்துக்கிடுவோம். மிளகாய் இப்போ அம்மியிலையே அரைச்சி எடுத்த இஞ்சி பூண்டை சேர்த்துக்கிடுவோம். உருளைக்கிழங்கு சேர்த்துக்கணும். இப்போ புதினா சேர்த்துக்கணும். இப்போ கறியை சேர்த்துக்கிடுவோம். இப்போ உப்பு மட்டும் சேர்த்துக்கிடுவோம்.
இப்போ தட்டை மூடிக்கிடுவோம், நல்லா வேகட்டும். பாருங்க, இப்போ தாளித்து நம்ம கறியை சேர்த்துருந்தோம், நல்லா வெந்திருக்கும். இப்போ தேங்காவை சேர்த்துருவோம். அடுத்தது சிக்கன் பொடி சேர்த்துருவோம். இப்போ நல்லா கொதிச்சு வத்தட்டும். நம்ம கொதிக்கையில் கறி மசாலா பொடி சேர்த்துக்கிடுவோம். பாருங்க, குழம்பு நல்லா கொதிச்சுட்டு இப்போ கறி மசாலா பொடியை சேர்த்துக்கிடுவோம். மல்லிதழையை அப்படியே தூவி விட்டுருவாங்க. இப்போ குழம்பு நல்லா வத்திருச்சு, நம்ம இறக்கிடுவோம். அதே தீ கிடக்குது. பாருங்க, நல்லா மணக்க மணக்க சிக்கன் குழம்பு ரெடியாகிருச்சு. இந்த சிக்கன் குழம்புக்கு நாங்கள் தோசை மாவை வாங்கி தோசை சுட்டு சாப்பிட போகிறோம். சிக்கன் குழம்புக்கு நைட்டு சாப்பாட்டுக்கு வந்து நாங்கள் தோசை மாவு வாங்கிட்டு வந்து தோசை சுட்டுக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் வெள்ளெண்ணெயே இன்றைக்கி சுட்டாச்சு, இல்லாட்டா 8 மணி 7 மணி ஆகிரும் தோசை சுட. தோசை ரெடி. தோசை ரெடி. கல்லியாக விட்டுரு, என்ன பண்ணு. சுட்டோம் நைட்டு சாப்பாட்டுக்கு. இப்போ நானும் எங்கள் அத்தையும் தான் சாப்பிட போகிறோம். சிக்கன் குழம்பு வச்சேன்னு சொன்னேன்ல, குழம்பு விட்டுங்க, கறி போடாது ரொம்ப நைட்டுக்கு வேண்டாம். கொஞ்சமாக தான் வச்சுருக்கேன். ஒரு மிக்ஸியை வைக்கிறேன். இப்போ தான் தோசை சுட்டோம். அப்பளையே சிக்கன் குழம்பு வச்சாச்சு.
நைட்டு டிஃபனுக்காண்டி நாங்கள் சிக்கன் எடுத்துகிட்டு வந்து இன்னைக்கு குழம்ப வச்சுட்டு சிக்கன் குழம்பு வச்சுட்டு மாவு இப்போ தான் வாங்கிட்டு வந்தாப்புல சுட்டு நானே எங்கள் அத்தையும் சாப்பிட்டுருக்கோம். சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். சூப்பராக இருக்குமா. மரமாக தோசை சுட்டு கோழி குழம்பு ஊற்றி வந்துருக்காங்க. சிக்கன் நல்லா சூப்பராக இருக்குது. பரவாயில்ல, டேஸ்ட்டாக இருக்குமா. எங்கள் வீட்டுக்காரவங்க எல்லோரும் மற்றவங்கெல்லாம் சாப்பிட்டுட்டாங்க. நானே எங்கள் அத்தையெல்லாம் சாப்பிடாம இருந்தேன். ஏன்னா தோசை சுட்டுட்டு இருந்ததுனால சாப்பிட முடியல. இப்போ நாங்கள் ரெண்டே தான் லாஸ்ட் ஆள் சாப்பிட்றோம். இந்த கோழிலாம் என் மாப்பிள்ளையை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால அவங்க அப்படியே சாப்பிட்டாங்க இட்லி. இப்போ படுத்துட்டாங்க. நாங்கள் தான் இருந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே சீரியல் பார்க்க போகிறோம். தோசைக்கும் நம்ம சிக்கன் குழம்புக்கும் ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்குதுங்க. நல்லா இருக்குது. நீங்களும் இதே மாதிரி சிக்கன் குழம்பு வச்சு தோசை மாவு வாங்கி ஊற்றி தோசை சுட்டு சாப்பிட்டு பாருங்க. டேஸ்ட்டாக இருக்குமா. ரொம்ப நல்லா இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் மனமார்ந்த நன்றிகள்.